அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ் அப்படின்றது உங்களுடைய கரியர் பாதையாக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஓவர்வியூ சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு உங்களுடைய ஓவர்வியூ ஆஃப் டேட்டா சயின்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற சிலபஸ், நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்ற 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளில் நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், ஹிட் ஆன் தி பெல் பட்டன் அண்ட் உங்கள் நண்பர்கள் கூடயும் ஷேர் செய்துக்கோங்க. ஆன் தட் நோட், என்னுடைய ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்றத நான் போடுறேன். ஒரு நோட் புக் அண்ட் பேனா எடுத்துக்கொண்டு இந்த நோட்டை நீங்கள் இது நோட்ஸாக எடுத்துக்கலாம் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. அதில் வந்து டேட்டா சயின்ஸ்னால் என்ன, எதுக்காக படிக்கிறோம், எங்கே யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நீங்கள் கூகுள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது, ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன பேசிக் செட்டப், ஒரு லேப்டாப்னா என்ன மாதிரி இருக்கணும், நான் அடுத்த ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுறேன், நீங்கள் என்ன மாதிரி கான்ஃபிக் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. பட் பெருசாக ஒரு பேசிக் லேப்டாப் இருந்தாலே போதும், பெருசாக எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ பேசிக் செட்டப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் கரெக்டான லேப்டாப்பு உங்களுக்கு தேவையான கான்ஃபிக்லாம் ரெடி பண்ணிப்பீங்க. மூன்றாவது, நீங்கள் என்னென்ன பைத்தன் பேக்கேஜஸ் பயன்படுத்துவீங்க அப்படின்றத தெரிந்து கொண்டு அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் செய்து கொள்ளணும். அதுக்கெல்லாம் பெருசாக டைம் ஆகாது. நீங்கள் பைத்தன் படிக்கும் பொழுதே இந்த ஆக்டிவிட்டியை சைட் பை சைடு செய்யலாம். பட் இதை வந்து ஒரு ஆக்ஷன் ஐட்டமாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான்காவது, பைத்தன் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸோடு சேர்ந்து நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமிங்கை படிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க பைத்தன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு டேட்டா சயின்ஸ் என்னென்ன பேக்கேஜஸ் உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாம். ஸோ இது 2 கேட்டகரியாக நம்ம பிரித்து கொள்ளலாம் பைத்தன் ப்ரோக்ராமிங். இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக டேட்டா சயின்ஸுக்கு சம்மந்தப்பட்ட டாபிக்ஸை படிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் சப்போஸ் மேத்தமேட்டிக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, இல்லை பிகாம் எம்காம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் மேத்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன படிக்கணும்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணுன்றதை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக ஆன் யோர் ஓன் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்றது ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கு அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அந்த வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட்டாபேஸ்னால் என்ன, நீங்கள் வந்து எஸ்கியூஎல் எப்படி படிக்கணும், பேசிக்கான குவெரிஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்றது தெரிந்து இருப்பது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எஸ்கியூஎல் குவெரியிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து இன்ட்ரொடக்ஷன் டு மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பேசிக்காக இதுக்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு தெரிந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை எப்படி நம்ம யூஸ் கேஸில் கொண்டு வரணும் அப்படின்ற இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரிந்தால் தான் நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியும் ரியல் லைஃப் சினாரியோவில். அடுத்து, இந்த மெஷின் லேர்னிங்கில் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குது, நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த அல்காரிதம் படிக்கணும் அப்படின்றத 4 செலக்ட் பண்ணி நம்ம வந்து இதை படிக்கலாம். அதுக்கு நீங்கள் அடுத்து பவர் பிஐ ஆர் டேப்லியூ எது வேணால் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. டிமாண்ட் 2த்துக்குமே நிறைய இருக்குது. பட் இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக ரிசோர்ஸ் கிடைக்குதோ அதுக்கு நீங்கள் படிக்கலாம். இப்போது இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இந்த அல்காரிதம்லாம் இருக்குது, இந்த அல்காரிதம்லாம் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்டை வச்சு நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்த நாலேஜ் இன்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக ஆன்லைனில் உங்களுக்கு டேட்டா செட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் அல்காரிதம் பயன்படுத்தி, எந்த அல்காரிதம் பயன்படுத்தி நீங்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்ற என்டையர் ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சிலபஸை வச்சு தான் நீங்கள் வந்து படிக்கணும். டேட்டா சயின்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக் ஓவர்வியூவாக இருக்கணும். இப்போ டேட்டா சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஆல்மோஸ்ட் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேனே, எனக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதெல்லாம் வர்த்தா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். உங்களுக்காகவே வந்து ஓடின் ஸ்கூல் வந்து உங்களுக்காக டேட்டா சயின்ஸ் சேலரி கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நீங்கள் எப்படி இதை பயன்படுத்தி உங்களுடைய சேலரி ஃபார் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது ஆவரேஜிங் நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து 0 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன். ஸோ பிஇ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் ஃப்ரெஷர் அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் வந்து போடுறேன். எனக்கு வந்து
ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்போ நான் சொன்ன ஸ்கில் செட்டில் எவ்வளோ எக்ஸ்பர்டிஸ் இருக்குது, நான் வந்து ஒரு ஆவரேஜ் இப்போ தான் பிகினர் அப்படின்றதுனால இந்த ஒன்று போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் போடும்பொழுது என்னுடைய இமெயில் ஐடி அதெல்லாம் கேட்குது. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் சேலரி ரேஞ்ச் எனக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த சேலரி ரேஞ்ச் வந்து நான் வந்து மற்ற கம்பெனிஸோடைய ரோல்ஸுக்கு ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி நான் இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் டேட்டா சயின்ஸுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா, ஓகே நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வந்து இப்படி நெகோஷியேட் பண்ணலாம், எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த அளவுக்கு எனக்கு நல்லா தெரியும், ஸோ நான் வந்து இந்த ரேஞ்சில் நான் வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நெகோசியேஷன் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆன் தேட் நோட், நீங்கள் டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமாக படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓடின் ஸ்கூலோடைய டேட்டா சயின்ஸ் 6 month பூட் கேம்ப் டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெஜாரிட்டி ஆஃப் தீஸ் ஸ்கில்ஸ் தான் அவங்களுடைய சிலபஸில் அவங்க கவர் பண்ணுறாங்க. இதையும் தவிர அங்கே ரொம்ப முக்கியமாக நான் பார்த்த ஒரு விஷயம், அவங்க எலெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த எலெக்டிவ்ஸில் நீங்கள் எவ்வளோ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மேஜராக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த எலெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டேப்லூ, மெஷின் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், காஃப்கா அப்படின்னு நிறைய எலெக்டிவ்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய கரியர் சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த டிரான்சிஷன் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க கரெக்டாக, ஸோ அது சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த எலெக்டிவ் வேணால் எடுக்கலாம். ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, இவங்களுடைய சிலபஸ் வந்து அப்படியே இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்சன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 month ப்ரோக்ராம் நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க கைடன்ஸ் இருக்குது அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய அகாடமியால் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய கரியர் இன் ஐடியை எப்படி டேட்டா சயின்ஸ் மூலியமாக டிரான்சிஷன் ஆகிறாங்க அப்படின்ற நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு, மறக்காமல் இந்த ப்ரோக்ராமை கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்கள் சிலபஸை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் மோட்டிவேட் ஆவாங்க அண்ட் இட் மைட் ஹெல்ப் ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் தேர் கரியர். Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.